டிசம்பர் 18 சிறகடிக்க ஆசை. இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்ததுன்னா, மீனா வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க, காஃபி கட்டியா இருக்கு, பால் கெட்டு போயிருக்கு, இந்த மாதிரி இதில் காஃபி போட்டால் உங்களுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். ஸ்ருதி விஜயா பக்கத்தில் போயிட்டு, அத்தை இந்த மாதிரி கெட்டு போன இதில் காஃபி குடிச்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிரம் போகாது, எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அப்படியே முடிச்சுக்கிட்டு, இந்த 2 கிலோ ஒன்று செலவிட்டா நமக்கு தான் கஷ்டம், இந்த 2 கிலோ பிரிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு, நீ காஃபியே போட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ், ஏம்மா நான் உங்களுக்கு ஆர்டர் போடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே நீலாம் ஒன்றும் போட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நியூமராஜ் வருவாங்க, அதனால நான் உங்களுக்கு ஆர்டர் போடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கலாய்க்கிறாங்க. அவருக்கு விஜய் சொல்கிறாங்க, இவனுக்கு இதை பற்றி என்ன தெரியும், கார் ஓட்டுறவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா, அதெல்லாம் ஒன்றும் அவருக்கு எல்லாம் தெரியும், கார் ஓட்டுறவங்களுக்கும் 4 அறிவு இருக்குது, இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜய், இவ ஒருத்தி எப்போ பார்த்தாலும் முட்டு கொடுத்துட்டு வந்துடுவா அவனுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ், நான் பால் பாக்கெட் ஆர்டர் போடுறேன், உங்களுக்கு ரோஹிணி காஃபி போட்டு தருவா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு விஜயா, ரோஹிணி எதுக்கு காஃபி போடணும், யார் யார் என்ன வேலை தகுதி இருக்காங்களோ அதை தான் செய்யணும், ரோஹிணிக்கெலாம் அந்த மாதிரி வேலைலாம் போகக்கூடாது, ரோஹிணி கிச்சன் பக்கமே போகக்கூடாது, அவள் எவ்வளோ அழகாக மேக்கப் போடுவோம், இப்போ கல்யாண வீட்டில் யார் காஃபி போட்டான்னு சொல்லியா பாராட்ட போகிறாங்க, பொண்ணை பார்த்துட்டு மேக்கப் யார் நல்லா போட்டிருக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு பெருமையாக ரோஹிணி பேசுகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எப்பா பார்த்து பேச சொல்லுங்கப்பா, ஏதோ வீடு வாங்கிட்டான்னு ரொம்ப வேகமாக அம்மா போகிறாங்க, ஏதோ தஞ்சாவூர் இது கோயிலே வாங்கின மாதிரி பேரிகார்டு இருக்கும், இடையில வலிக்கு விழுந்துடாம பார்த்துக்குங்க அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் சொன்ன மாதிரியே நியூமராலஜிஸ்ட் வந்துட்டாங்க. அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன்னு என் பேர், அதுக்கப்புறம் அவர் வந்து, என் பேர் ஆறுமுகம், எல்லாரும் ஆறுன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே முத்து கிண்டலா, என்ன ஆறு, பாலாரா காவிரியார் அப்படின்னு கேட்காங்க. உடனே மனோஜ், ஏன்டா அப்படி பேசுகிற, அவர் நம்பரை சொல்கிறாரு அப்படின்னு. அவர் திரும்பியும், ஆறுங்கிறது சுக்கிரனோட எண், எல்லாரும் என் ஆறுன்னு கூட்டுறது எனக்கு பணமாக வரும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் விடாமல், என் மனைவி பேர் அஞ்சல், அதனால நான் அவளை அஞ்சுன்னு தான் கூப்பிடுவேன், அது மட்டும் இல்லை எனக்கு பிடிச்ச நம்பர், என்னோட அதிர்ஷ்ட நம்பர் 1, அதனால தான் நான் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். முத்து, நல்ல வேலை இவருக்கு 10, 11 நம்பர் அதிர்ஷ்ட நம்பர் இல்லை, இல்லைன்னா ஜனத்தொகை பெருகி போயிடும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அப்படி மறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் விட்டார்ல, அப்படியே விஜயா பக்கத்தில் போய் உத்து பார்க்காங்க. உடனே விஜயா, ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, மனோஜுக்கு இந்த முகக்கலை எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தேன், உங்ககிட்ட இருந்தால் வந்திருக்கு போல அப்படின்னு விஜயாவுக்கு ஒரு பெரிய ஐஸா தூக்கி வச்சிடறாங்க. உடனே முத்து அப்படியே அவ அப்பா கிட்ட, ஏதாவது பார்லர் அம்மா பவுடர் போட்டு விட்ருப்பா, அவன் என்ன கலையான மூஞ்சா களவாணி மூஞ்சி அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் ரொம்ப பெருமையா, மாமா மனோஜ் என் பேரை காப்பாற்ற வந்தவன், இவன் எப்படி என்ன மாதிரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படிங்கிறாரு. அவர் வந்த நேரத்துலேருந்து காமெடி பண்ணிகிட்டே இருக்காரு. உட்காரும்போது நீங்கள் அங்கே உட்காரணும், நீங்கள் இங்கே தான் உட்காரணும்னு வாஸ்து பார்க்குற. உடனே இதுக்கும் விஜயா, பாத்தியா இவ்வளோ அழகாக வாஸ்து பார்க்குறாரு, உட்காரு கூட வாஸ்து பார்க்குறாரு, ஆஹா ஓகோங்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து சும்மா இல்லாமல், ஏடா வீடுக்கு பேர் வைக்கனா நானே வைக்க, இவரைக்கு கூட்டு வந்திருக்க அப்படிங்கிறோன்னு. அதுக்கு மனோஜ், ஏடா அவரோட ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ வேல்யூ தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொன்னோன்னே, உன்ன மாதிரி இழிச்சமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள் ஒவ்வொரு செகண்டுக்கும் காசு சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஆள், இது யாரு அப்படின்னு கேட்காங்க. உடனே மனோஜ், சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, என் உயிரை எடுக்கிறதுக்காக என் கூடயே பிறந்திருக்கான் அப்படின்னு. மீனாக்கு கோவம் வந்துட்டு, என்ன இப்படி பேசுறீங்க, அவர் ஒன்றும் பெரிய ஆளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் சொல்லலாம், நீங்கள் என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு மனோஜ் ஒரு மாதிரி திட்டுறாங்க. உடனே முத்து, அதெல்லாம் விடு மீனா, அவன் அப்படிதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரு சும்மா விட்டார்ல, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே, எனக்குலாம் எங்கள் அப்பா அழகான பேர் வச்சுருக்காங்க, நீங்கள் ஒன்றும் மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவும், ஆமாம் முத்துன்னு நான் அழகாக பேர் வச்சுருக்கேன், அவன் தான் எனக்கு சொத்து, அவன் பேரெல்லாம் நீங்கள் மாற்றவே வேண்டாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆள் மனோஜை பற்றி, உங்களுக்கு எப்படி பேர் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே நான், என் ஒய்ஃப், எங்கள் அம்மா, இவங்க பேரெல்லாம் வச்சு சொல்லுங்க அப்படின்னோடனே முத்து, அப்பா பேர் அண்ணாமலை, அதையும் சேர்த்துக்கடா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், அதெல்லாம் நீங்கள் எங்கள் 3 பேர் வச்சு பேர் வைங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஆள் விட்டார்ல, இங்கே பாருங்க தம்பி, எப்போவுமே புருஷன் பொண்டாட்டி புருஷனோட அம்மா, இவங்க பேர் தான் ராசி, அப்பா பேர்லாம் ராசி கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜும் விட்டான்ல, ஆமாம் இதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சமாளிக்காங்க. உடனே ரவி அப்படி மெதுவாக முத்து காதில் எப்படி கேவலமாக சமாளிக்க பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்வதி ஆண்டி உள்ளே வந்து அட்டண்டன்ஸ் போடுறாங்க. உடனே விஜய், உன்னை சீக்கிரம் வர சொன்னேன், இவ்வளோ லேட்டாக வந்திருக்கு அப்படின்னு கேட்க, உன்னை இவ்வளோ தூரத்தில் வீடை கட்டி வச்சுட்டு என்னை சீக்கிரம் வரனா நான் எப்படி வர முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே திடீர்னு அந்த நியூமராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு, இவரையா கூட்டு வந்து நடு வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு ரோஹிணி. உடனே விஜயா பார்வதியை பார்த்து சொல்கிறாங்க, அவர் நியூமராலஜிஸ்ட் பேர் வைக்க வந்திருக்காரு, நீ அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பார்வதி ஆண்டியும் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஜாங்கிரதி பொதுவாக வருது, உங்கள் பொண்டாட்டி பேர் சேர்த்தா ரோஜா இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு. பார்வதி ஆண்டியும், நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்குங்க. உடனே முத்து வேகமாக கை தட்டிட்டு வந்துட்டு, சூப்பர், இந்த பேர் சூப்பராக இருக்கு மீனா, நீ தான் இந்த வீட்டில் பூ கட்டி விற்கிற, அப்புறம் நீ தான் பூ கட்டி விற்று இந்த வீட்டே வாங்கினேன்னு எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு. விஜயும் மனோஜும், வேண்டாம் அந்த பேர் வேண்டவே வேண்டாம், வேற பேர் பாருங்க அப்படிங்கிறாங்க. சரி. அதுக்கப்புறம் அவர் திரும்பியும் செக் பண்ணி பார்த்துட்டு, இதுக்கப்புறம் ஒரு சூப்பர் பேர் மாட்டியிருக்குங்க பாருங்க, ரோஹிணிலேருந்து மனோஜ்லேருந்து விஜயிலேருந்து ரோமையா அப்படிங்கிறாங்க. விஜயா, மனோஜ், ரோஹிணி 3 பேர் மட்டும் சொல்லி பார்த்துட்டு சூப்பராக இருக்குங்க. ஆனால் மற்ற எல்லாரும் என்ன பேர் நல்லாவே இல்லை அப்படிங்கிறாங்க. முத்து வேகமா, ஃபாரின் நாய்க்கு பேர் வச்ச மாதிரி இருக்கு அப்படின்றாங்க.
அதுக்கப்புறம் விஜயா வந்து முத்துவை திட்டுறாங்க, என்ன என் நல்ல நேரம் பேசிட்டு இருக்கும்போது இப்படி பேசுகிறா அப்படின்னு. முத்து அதுக்கு என்ன இது ரோமையா ராமையா மாமியான்னு நல்லாவா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி, முத்து உங்கள் ஒப்பீனியன் யாரும் கேட்கல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பேர் வைக்க வந்து ஒரு முத்துவை பார்த்து இப்படிலாம் கிண்டல் பண்ண கூடாது, அந்த பேருக்கு நிறைய அர்த்தம் இருக்குது, வெற்றி பணவரவு அதிகம் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. இது பார்த்தா பேர் வைக்க பேர் மாதிரியே தெரியலையே, எனக்கு ஒன்றும் புரியலையே, சரியா இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே இது அரேபியன் மொழி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, நான் தமிழ் மொழியில் வைக்கவே மாட்டீங்க அப்படின்னு அண்ணாமலை, எனக்கு தெரியும் பாரதியார் அப்போவே சொன்னார் தமிழ் இனிமேல் தான் சாகும் அப்படின்னு. உடனே அந்த ஆள் பேரை வச்சுட்டு எனக்கு அமௌண்ட்டு பே பண்ணிடுங்க அப்படிங்கிறாரு. உடனே மனோஜும் 25,000 ரூபாயா, சரி நான் அனுப்பி விட்றேன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எங்காங்க. உடனே முத்து, எனது பேர் வைக்க இவ்வளோ காசா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, அவர் சொன்ன ஒவ்வொரு பேருக்கும் ஒரு ஓசை இருக்குது, அவனுக்கு எங்கே இதெல்லாம் தெரியும் அப்படின்னு, நான் அனுப்பிவிட்டேன் சார் அப்படின்னு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டோன்னே அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் விஜயா சும்மா கிடக்காம வீடே அலற மாதிரி ரோமையா ரோமையான்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு, டேய் பேர் வச்சாச்சுடா போ அனுப்பி அந்த லேடி கூப்பிட்டு அப்படின்னு கேட்டோன்னே ரவி, என்னது லேடி கூப்பிட்டு வர போறீங்களா அப்படின்னு. இல்லை வீட்டில் பேய் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு மீனா மெதுவாக முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. எங்கே நீங்கள் பேய் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, விலை கம்மியாக இருக்குன்னு, அதனால தான் செக் பண்ணி பார்க்காங்க போல அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீனா, இப்போ எல்லாரும் வீடு பெரிய பெரிய பங்களா வாங்கினா இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறாங்க, அதை தான் நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு போய் அந்த லேடியை கூட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து பார்வதி ஆண்டியை பற்றி, ஆண்டி நீங்களும் இருங்க பேய் ஓட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி ஆண்டி சொல்கிறாங்க, எனக்கு பெயினா பையன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, அப்போ எப்படி எங்கள் அம்மா கூட இவ்வளோ நாளாக ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னு விஜய் அப்படி முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கார் வர்றது காட்டுறாங்க, பார்த்தா அந்த பேய் ஓட்டுறவங்க வராங்க போல். உடனே விஜய், யாரு நான் போய் பார்க்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு விஜய் மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அதாவது கோஸ்ட் கண்டர் அப்படின்னா பேய் ஓட்டுறவங்க அப்படின்னு. விஜய் அப்படி அவனோட பயந்த மாதிரி நிற்காங்க. அவங்கள பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி டெரராக இருக்குது. அதுக்கப்புறம் நாளைக்கான ப்ரோமோவில் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பேய் இருக்குது அப்படின்னு கண்ணை மூடிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் பக்கத்தில் பேர், நீங்கள் சொல்கிறதுலாம் சொல்கிற மாதிரியே நடக்குது, ஆனால் இப்போ பேய் இருக்குன்னு தெரியுது, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்காங்க. அதோட சீன் முடியுது.